ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க பாஸ்தா வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தண்ணி நல்லா சூடானதுக்கு அடுத்து நான் இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பாஸ்தா வந்துட்டு இது கூட நான் சேர்த்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும், ரொம்பலாம் வேக வைக்க தேவையில்ல. இப்போ இது வந்துட்டு தக்காளி 6 எடுத்திருக்கேன், ரெட் சில்லி வந்துட்டு 5 எடுத்திருக்கேன், காஷ்மீர் சில்லி வந்துட்டு ஒரு 5 எடுத்திருக்கேன், பூண்டு வந்துட்டு ஒரு 5 எடுத்திருக்கேன். இதெல்லாம் அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி இதில் வெங்காயம் நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளிலாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மூடி போட்டு வதக்கிக்கிங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் கேரட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கேரட்டு, கேப்சிகம் அதெல்லாம் சேர்த்து செய்யும் போது பசங்க வந்துட்டு காய் கூட சாப்பிடாதவங்க இது கூட சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் பாஸ்தா வேக வச்சுருக்கேன் இல்லையா, அது இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வர பசங்களுக்கோ ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தவங்களுக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்துட்டு 1/2 ஸ்பூன் ஆர்கனோ மிக்ஸை சேர்த்துருக்கேன். இதோடைய வாசனையே நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு காய்ச்சின பால் வந்துட்டு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு காய்ச்சாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சீஸ் வந்துட்டு நான் ஒரு 3 எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதனால் சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சுவையான பாஸ்தா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.